காய்ஸ் வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம என்ன சீரிஸ் பார்க்க போகிறோன்னா, இது ஒரு புது சீரீஸ் தான். ஆக்சுவலி கொஞ்சம் பிஎல் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் வந்து இப்போ தான் கரெக்டாக முடிஞ்சுது. ஸோ அந்த சீரீஸே எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். மீ அண்ட் தி தாய் ட்ராமா. இது வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் வேறு. சரி, ஓகே, இதில் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். இதில் 2 மெயின் கேரக்டர்ஸ், அதாவது நம்ம ஹீரோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீச். இவன் வந்து யாருன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுவும் இவன் ஃப்ரீலான்சர். ஸோ வந்து ஒரு கம்பெனியில் தனியாக போய் ஒர்க் பண்ண மாட்டான். யார் எப்போ கூப்பிட்டாலும் அவனுக்கு மூடு இருந்தால் போயிட்டு ஒர்க் பண்ணுவான். ரொம்ப மெச்சூர்டான பையன், ரொம்ப லவ்விங்கான பையன், எல்லாருக்கூடையுமே ஜாலியாக ஹாப்பியாக இருப்பான். இன்னொரு சைடு யார் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா தீ. அந்த தீ வந்து ஒரு மாதிரி ரொம்ப பணக்கார பயங்கரமான பிஸ்னஸ் மேன். அவன் ஒரு சிஇஓ. அவன் ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி வச்சுருக்கான். இப்போ என்னென்னா, இவங்க ஃபேமிலியே செம வெல்த்தியான ஃபேமிலி. அண்ட் இவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் காசு காசு காசு. நீ இப்போ உனக்கு எதனா வேணுமா, நீ எதனா செய்யணுமா, இந்த காசு வச்சுக்கோ, நீ இப்போ செஞ்சிருவல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அண்ட் அவனுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியே சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவனை அந்த மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. பட் ரொம்ப அடிபட்டிருப்பான் லைஃப்பில் ஃபேமிலியால். ஆனால் வந்து ஒரு லவ்விங்கான பர்சன் கூட கிடையாது இவன். பட் கொஞ்சம் காமெடியான பர்சன். எப்படி இவங்க 2 பேருக்கும் செட் ஆகுது அப்படின்றது தான் இந்த சீரீஸு. ஓகே, வாங்க ஃபஸ்ட் எபிசோடு எப்படின்னு பார்க்கலாம். எடுத்த உடனே யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம பீச் அவனை காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்ப ஜாலியாக அவன் பாட்டுன்னு அவன் லைஃபாக வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ என்ன ஆகும்னா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ப்ளப். அண்டு இவங்க இந்த தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து இப்போ என் கம்பெனியில் இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும், ஸோ கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்பாங்க. இவன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர் வேறு. சரி, ஓகே, சிஸ்டர் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவனும் போவான். போன உடனே அங்கே யார் வந்து மாடலிங்காக வருவாங்கன்னா, இவனோட ஃப்ரெண்டு தான். அவன் பேர் ஹேரன். அவன் வந்து மாடலிங் கொடுத்துட்டே இருப்பான். இவன் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வந்ததுக்கப்புறம் எங்கே போவான்னா, ஆரன் தனியாக உட்காந்துருக்கும்போது அவனுக்கு வந்து அவனோட எக்ஸ்கிட்டேருந்து ஒரு கால் வரும். அப்போ இவன் போவான், பீச் போயிட்டு, என்ன நீ இன்னும் எக்ஸை மறக்கலையா, அட்லீஸ்ட் நீ மறக்கலைனா பேசினாச்சும் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை, விடு, சரி நீ சொல்லு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் பேசிவிட்டு அவங்க விட்டுருவாங்க. இப்போது நம்மளோட இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. அவர் தான் மிஸ்டர் தி. அவர் வந்து பில்டப்பே வந்து பயங்கரமாக இருக்கும். அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து குளிச்சுட்டு எழுந்து வருவான். அவனுக்கு வார்ட்ரோப் போகிறதுக்கு ஒருத்தவங்க, அவனோட முடியை ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஆள் இருக்கும். சென்ட் அடிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கும். அதெல்லாமே முடிச்சுட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பி வரும்போது அவனோட அசிஸ்டண்ட் மோக் அப்படின்றவன் என்ன சொல்லுவான்னா, இவன் அசிஸ்டண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் நமக்கு. மோக் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி மிஸ்டர் ஆரன் வந்து இன்றைக்கி தான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ வந்து செலிப்ரேட் பண்ண போயிருக்காங்க ஹோட்டலுக்கு. ஸோ நம்ம அங்கே போனோன்னா ஹேரனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டான டைம் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இந்த மீட்டிங்கில் அந்த பார்ட்டியில் யாராவது இருப்பாங்கன்னா, பீச் இருப்பான், ப்ளப் இருப்பாங்க, அப்புறம் மிஸ்டர் ஆரன்லாம் இருப்பாங்க. மிஸ்டர் ஆரன் என்ன சொல்லுவான்னா, நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆக்சுவலி மிஸ்டர் ஆரனை ஏன் தீ கடத்த போகிறான்னா, ஏன்னா இப்போ ஹேரன்ட்ட வந்து நிறைய தடவை கேட்டிருப்பான், நீ எனக்காக 1 நைட் ஸ்டாண்ட் மட்டும் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தீ கேட்டிருப்பான். 1 நைட் ஸ்டாண்ட்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட இரு, அந்த மாதிரி ரொமான்டிக்காக. பட் ஆரன் என்ன சொல்லுவானா, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டே வருவான். இது என்ன, நீ என்ன சொன்னாலும் இக்னோர் பண்ணிட்டே இருக்க, நான் உன்னை கடத்திடுறேன் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் செட் அது. ஆக்சுவலி மிஸ்டர் தீயோட கம்பெனியில் தான் மாடலிங்காகவே மிஸ்டர் ஹேரனே ஒர்க் பண்ணுவான். அண்ட் அது தெரியாமல் தான் பீச்சும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபராக இருப்பான். இவங்க வந்து அந்த இடத்துக்கே போயிடுவாங்க. தீ மோக்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு கடத்ததுக்காக போவாங்க. இவன் அப்போ கத்துவான், என்னை விட்டுருங்கன்னு கத்தும்போது அந்த இடத்துக்கு பீச் ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல இவன் ஒன்றும் இல்லை, இவன் என் தம்பி தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்கும்போது தான் பீச்சும் நம்ம தீயும் அப்போ மீட் பண்ணுவாங்க. தீக்கு உடனே இவன் நம்மளை இன்ட்ரப்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் எங்கள் வெளில போய் எதனா சொல்கிற போகிறான்ட்டு, நாங்கள் எதுவும் பண்ணல, கூட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். இவன் உடனே கூட்டு போயிடுவான். கூட்டு போனதுக்கப்புறம் கேட்பாங்க, ஆரன் கிட்ட பீச் கேட்பான், நீ என்ன பண்ண, அவன் எதுக்கு உன்னை வந்து கடத்த வந்திருக்கான், இல்லைனா இந்த மாதிரி சத்தம் போட்டு உன்னை எதுக்கு கீழே தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல, அவன் இந்த மாதிரி கேட்டால் நான் நோ சொன்னேன், அவ்வளோதான், ஆனால் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியா, சரி ஓகே விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துருந்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த தாய்லாண்டில் இவன் ஒரு மாஃபியா. ஆக்சுவலி யாருன்னா தீ பிஸ்னஸ் மேனும் கூட, மாஃபியாவும் கூட. ஸோ யாரும் அவன்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க.
பீச்சுக்கு வந்து தீ பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதனால் அவனும் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மெயினாக என்னென்னா தீயோட ஆளுங்கள்லாம் வந்து கன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க பயந்துருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாயை திறக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கம்மன் வந்துடுவாங்க. இவன் இங்கே வந்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு வருவான் பீச்சு. அந்த இடத்துல யார் வந்துடுவாங்கன்னா தீயோட ஆளுங்களாம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துருவான். என்ன இவனுங்க இங்கே வந்துட்டானுங்க ஆரனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவங்கள பார்த்த உடனே பீச் என்ன சொல்லுவான்னா, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, பட் அவன் என்னோடய லிட்டில் பிரதர், என்னோடய தம்பி, அதனால தான் நான் வந்து நீங்கள் அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னோடனே நீ சொல்லுவ உனக்கு என்னை பற்றி தெரியாது. இந்த உலகத்தில் நான் எதை நினச்சாலும் நான் வாங்குவேன், நான் எதை அடையணும்னு நினைக்கிறேனோ நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக சீரியலில் வர மாதிரி பேசினோடனே பீச்சுக்கு சிரிப்பு வந்துடும். சிரிச்சிருவான். இவனுக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன சிரிக்கிற, நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, உன்னால் வந்து எதையும் வாங்க முடியாது, பட் நான் உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீச் யோசிப்பான். யோசிச்சோடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், நீ சிஇஓ தானே, இந்த பர்ஃப்யூம் கம்பெனியோட சிஇஓ தானே அப்படின்னு கேட்கும்போது, இப்போயாவது உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே பீச் என்ன சொல்வான்னா, தெரியுது, ஆனால் வந்து உன் கம்பெனியில் தானே மாடலிங்காக இவன் இருக்கான் ஆரன். ஸோ உன் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நீ அவனுக்கு ரெஸ்பெக்ட் தானே கொடுக்கணும். உன்னோட கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள நீ தான் நல்லா பார்த்துக்கணும். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஆரன் வந்து ஒரு உண்மையான நல்ல பையன். நீ வந்து எந்த மணி வச்சும் அவனெல்லாம் வாங்க முடியாது. அது ஒரு ஃபீலிங்ஸ், அது வந்து டக்குன்னெலாம் டெவலப் ஆகாது அப்படின்னு இவன் வந்து ஒரு மாதிரி லெக்சர் கொடுத்துட்டே இருக்கும்போது அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். யார் நீ எனக்கு லெக்சர் கொடுத்துட்ருக்க, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவான். உடனே பீச்சுக்கு வந்து பயந்துருவான். இல்லை நான் எதுவும் சும்மா தான் சொன்னேன், விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே லெக்சர் தானே கொடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்ட உடனே அப்படியே அவன் எப்படி சொல்லுது, நல்லா டெரராக இருந்த பையன் டக்குன்னு ஆஃப் ஆகிடுற மாதிரி அப்படி பேசுவான். அப்போ தான் நமக்கு தெரியுது தீயோட கேரக்டரே. இவன் வந்து மெச்சூர்டே இல்லாமல் வெறும் காசு வச்சு மட்டும் வளர்ந்த பையன், ஆனால் கொஞ்சம் காமெடியாக இருக்கிற பையன். இதுக்கப்புறம் சீரீஸ் ஃபுல்லாகவே இவன் காமெடியாக தான் இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. சும்மா வெளில மட்டும்தான் ஒரு மாதிரி பில்டப் இவன் நம்ம தீ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பீச் என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் எதுவும் சொல்லலை, நான் கிளம்புறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லிட்டு தான் போயேன் அப்படின்னும்போது, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். பீச் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க சிஸ்டர் ப்ளப் இருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் வருவானா முழிச்சிக்கிட்டே. உடனே அவன் கேட்பா என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது இவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா ப்ளப்போட சிஇஓ தான் வந்து நம்ம தீ. இவனாவது எப்போயாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவான் வேறு எங்கன்னா ஒரு இடத்துக்கு. ஸோ இவளுக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம், பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டே இருக்கும்போது, சரி உன் சிஇஓ பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பீச் கேட்கும்போது அவள் என்ன சொல்லுவான்னா, அவர் ரொம்ப டெரர்னு சொல்லியிருக்காங்க, பயங்கர டெரர் அவருக்கு வந்து ஒரு மாஃபியா மாதிரி, அவர்கிட்ட கன்ஸ்லாம் எப்போவுமே இருக்கும், அவரை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவர் வந்தாலே எல்லாருக்குமே கை கால்லாம் நடுங்க ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம பீச்சுக்கு பயம் எடுத்துக்குது. ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டே, அவன் மாஃபியான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ டெரர்னு தெரியலையே, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டே நம்ம வந்து வம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே பயந்தாலும் சரி ஓகே நீ எதுக்கோ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பீச் நல்லா தூங்குவான். அவனுக்கு நல்லா ஜாலியாக இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும். பட் இங்கே தீ வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது மார்க் வந்து மிஸ்டர் ஆரனோட ப்ரொஃபைல், அவனோட பேக்ரவுண்டு, அவனுக்கு எக்ஸ் யார் இருக்கா, கரண்ட்டில் யார் இருக்கா, அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறான். அதே மாதிரி இன்னொரு ஃபைலில் யாரோட ரிப்போர்ட்னா பீச்சோட ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணுறான். இன்கேஸ் சப்போஸ் தீ கேட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தீ என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு ஆரனோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு, இது யாரோட ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து பீச்சோட ப்ரொஃபைல், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவன் டக்குன்னு கை போயிட்டு எடுத்துருது பீச்சோட ப்ரொஃபைலை. எடுத்து பார்க்குறான். பார்த்த உடனே இங்கே என்ன ஃபேமிலி மெம்பர்ஸே யாருமே காணும், ஒரே ஒரு சிஸ்டர் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பீச்சுக்கு அவ்வளோ ஃபேமிலிலாம் இல்லை, ஒரே ஒரு சிஸ்டர் தான், பேக்ரவுண்ட் அவ்வளோ பெருசாலாம் கிடையாதுன்னொன்னே இவனுக்கு என்னன்னு தெரில, ஆரன் பற்றி கண்டுக்கவே இல்லை. பீச் ஃபுல்லாக அவனை பற்றி தான் ஓடுது. இவன் தான் நம்மளை எதிர்த்து பேசினான், நமக்கு ஆர்டர் போட்டான், ஃபஸ்ட் டைம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தான் இவனுக்கு ஓடுது. உடனே இவன் என்ன சொல்கிறேன்னா, சரி ஒரு நல்ல ஹோட்டலாக ரிசர்வ் பண்ணு, ஃபஸ்ட்டு மீட்டிங்கே செம்ம மீட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ஆனால் ஆரனுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மோக் சொல்லுவான். நான் ஆரன் உன்ட்டு சொன்னேன்னா, சொல்லலைல்ல, பீச் தானே, பீச் கூட தான் நான் இப்போ மீட் பண்ண போகிறேன், பீச்சை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே என்னடா நடக்குது, ஆரன் பின்னாடி தானே இவன் சுற்றிட்டு இருந்தான். ஆக்சுவலி அவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது ஆரன் மேலே. என்னன்னா
இவனை ஒன் நைட் இவன் நம்ம கூட இருக்கணும், அவ்வளோதான் அவனுக்கு தோணுமே. ஆனால் பீச் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டு. இவன் என்ன நினைக்கிறான் ஏது நினைக்கிறான்னு கூட தெரியல, நமக்கே இன்னும் பசிலாக தான் இருக்குது. ஆக்சுவலி பீச் தான் பேராக வருவான். ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டீ அண்ட் மாக்லாம் கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா பீச்சோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. போய் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓப்பன் பண்ணும்போது மாக் அண்ட் கார் உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இவனுங்க இங்கே நிற்கிறானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டே, சொல்லுங்கள் என்ன வேணும், ஓகே நான் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், கூட மிஸ்டர் வந்து லஞ்ச் சாப்பிட ஆசைப்பட்றாரு அப்படின்னு மோக் சொன்னோடனே, என் கூடயா அப்படின்னு இவன் கேட்பான். இவனுக்கு ஷாக் ஆகிடும், எதுக்கு இப்போ காலங்கத்தில் எதுக்கு இவனுக்கு வந்து இங்கே நிற்கிறானுங்க, எதுக்கு வந்து என் கூட லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இவனுக்கு ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் இருக்கும் பீச்சுக்கு. உடனே கார்லேருந்து என்ன சொல்லுவான்னா, உனக்கு 15 மினிட்ஸ் டைம் தரேன், சீக்கிரம் போய்ட்டு கிளம்பி வா அப்படின்னு சொன்னோடனே உடனே இங்கே இவனோட அசிஸ்டன்ட் பில்டப் பண்ணுவான், அவர் 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போய்ட்டு வந்துருங்க அப்படின்னோடனே கன்னை பார்த்தோன்னே இவன் கடகடன்னு உள்ளே போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்து காரில் உட்காந்துருவான். பட் ஒன்றுமே இவனுக்கு புரியாது, எதுக்கு நம்ம போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அவங்க ஹோட்டல் போகிறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பெரிய டேபிளாக போட்டு இந்த எண்டில் பீச்சும் அந்த எண்டில் உட்காந்துருக்காங்க. நடுவில் பாடி கார்ட்ஸ் வேறு, அசிஸ்டண்ட் வேறு. இங்கே கேட்குறான், உனக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே பீச்சுக்கு ஒன்றுமே கேட்கல. ஸோ என்ன பண்ணுறான்னா சேர் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே போட்டு உட்காடுறான். உடனே என்ன சொல்கிறான்னா, நீ என்னை வந்து மயக்க தான் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன்னா சாரி நான் யாருக்கும் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இவன் ஒரே தற்பெருமை ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பீச் நினச்சிட்டு, இல்லை நான் அதுக்கெலாம் வரல, எனக்கு அங்கே சுத்தமாக கேட்கல அண்ட் ரொம்ப 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 சாரி, நான் இது வந்து ஏதோ குடியில் எதுனா உங்கள்கிட்ட உளறியிருப்பேன், ஆரனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு நான் தடுத்ததுக்கெலாம் சாரி, அவன் என்னோட லிட்டில் பிரதர், அதனால தான் நான் அப்படி பண்ணேன், இதை நேற்றும் உங்ககிட்ட நான் சொல்லி சாரி கேட்டேன், அகெயின் கேட்குறேன், என்னை கொன்றெல்லாம் செய்யாதீங்க, எனக்கு ஒரு தங்கச்சிலாம் இருக்கா ப்ளீஸ் அப்படின்லாம் கேட்கும்போது அங்கே அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்களை கொல்லலாம் கூட்டிகிட்டு வரல, எதுக்குன்னா நீங்கள் வந்து ஆரன் கூட வந்து க்ளோஸாக இருக்கீங்கள்ல, ஸோ ஆரனோட இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணல, அந்த மாதிரி ஆரன் விஷயத்தில் எனக்கு அட்வைஸ் பண்ணு, எனக்கு அது இப்போ ரொம்ப வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னடா இவன் உண்மையாகவே டம்மி பீஸ் தானோ அப்படின்னு சொல்லிட்டு பீச் உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். பீச்சுக்கு என்னென்னா இப்போ தான் அவனுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும், அதாவது 2-3 பேர்கிட்ட அவனுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறீங்களே, எனக்கு வேறு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு, ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னா நான் ரொம்ப போரிங்காக இருக்கேன்னு வேறு பிரேக்கப் ஆச்சு, ஸோ நான் அதுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கெலாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன கேட்குறான்னா, உடனே அப்போ உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா அப்போ நீ சிங்கிள் தானா இப்போது அப்படின்னு கேட்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டே சிரிக்கிறான். பிகாஸ் ஆரனை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவனையே கூப்பிட்டது, பட் இவன் ஃபுல்லாக இவனுக்கு தான் ரூட் விட்டுருக்கான், வந்து பீச்சுக்கு தான் ரூட் விட்டுட்ருக்கான். அவன் என்ன இவனோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக அதை தான் கேட்டுட்ருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அப்பயே புரிஞ்சுது. அண்டு இன்னும் ரியலைஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் அவன் வந்து ஃபன்னாக ஃபுல்லாக வந்து பீச் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியே இருக்குது அவனுக்கு. நெக்ஸ்ட்டு பீச் என்ன கேட்குறான்னா, அவனோட இதுவெலாம் இருக்கட்டும், பிரேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இப்போது எப்படி நான் ஆரன் கிட்டே பேசுகிறது அப்படின்னு கேட்கும்போது பீச் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஐடியா கொடுக்குறேன், பட் வந்து நீங்கள் 100% ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா வேணால் நான் போயிட்டு ஆரன்கிட்ட பேசுகிறேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், நீங்கள் வந்து வெறும் அந்த 1 டேக்காக மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கனால நான் பேச மாட்டேன்னொன்னே அவன் எதுவும் வாயை திறக்க மாட்டான். எனக்கு அட்வைஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணுறியா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நீங்கள் வந்து ஆனால் அவன்கிட்ட பொலைட்டாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் சொல்கிறதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்களேன், ஏன்னா நேற்று நீங்கள் வந்து அவனை ஆஷாக பிஹேவ் பண்ணிங்கல்ல, ஸோ ஒரு சாரி நோட் அந்த மாதிரி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னோடனே என்ன கேட்குறான்னா, கார் வாங்கி கொடுக்குவா, டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெருசாக சொல்கிறான். இவனுக்கு பீச்சுக்கு டென்ஷன் ஆகிடுது. சின்னதாக கிஃப்ட் வாங்கி கொடுங்க, சின்னதாக ஒரு ஃப்ளவர் பொக்கே கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, என்ன பொக்கேலாம் சொல்கிற, காரு ரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னோடனே பீச்சுக்கு திருப்பி டென்ஷன் ஆகிடுது. நீங்கள் அவ்வளோ பெருசாக எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னொடனே, அது எக்ஸ்பென்சிவா, அது எப்படி எக்ஸ்பென்சிவ் ஆகும் கார்லாம் அப்படின்னோடனே
தீ சொல்கிறான். அப்போது தீக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், அவன்கிட்ட வந்து பயங்கர காசு இருக்குது. அதனால் அவனுக்கு கார் அண்ட் டைமண்ட் ரிங்லாம் எக்ஸ்பென்சிவாகவே தெரியாது. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பீச் என்ன சொல்லுவான்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் மட்டும் வாங்கி கொடுங்க, அவனுக்கு ஓகே ஆகிடும், அவனுக்கு கொஞ்சமாச்சு உங்கள் மேலே ஒரு கன்சர்ன் வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் வாங்கித்தரேன் அப்படின்னு தீ சொன்னதுக்கப்புறம் என்ன தீ கேட்பானா, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டோடனே எதுக்கு இவன்கிட்டயே வரான்றது இவனுக்கும் தெரியல பீச்சுக்கும். ஸோ பீச்சும் என்ன கேட்பானா, என்னை பற்றி எதுக்கு, என்னை பற்றிலாம் எதுவும் வேணாம், எனக்கு எது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர் முடிச்சுட்டு வெளில வருவாங்க. வெளில வரும்போது பீச் கிட்ட தீ என்ன கேட்பானா, நீ வந்து எனக்காக இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன், ஸோ இந்த டைமை நான் உனக்கு எப்படி காம்பன்சேட் பண்ணுறது, 10,000 பவுண்ட்ஸ் அனுப்பவா, இல்லை வேறு எதனா உனக்கு வேணுமா, இல்லை பிளாங்க் செக் கொடுக்கவா அப்படின்னோடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். யாருக்குன்னா பீச்சுக்கு. என்ன நீ இப்படிலாம் சொல்கிற, ஆக்சுவலி நீ தான் என்ன லஞ்சுக்கே கூப்பிட்ட, ஸோ உனக்கு தான் வந்து காசு கொஞ்சம் செலவாயிருக்கும், இப்போ என்கிட்டயே வந்து காசை காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் என்கிட்ட கேட்குறியே, அதெல்லாம் வேணாம், சின்னதாக நீ தேங்க்ஸ் சொன்னாலே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், வேறு எதுவுமே வேணாம், தேங்க்ஸ் சொல்ல பழகு அப்படின்னோடனே அங்கே இருக்கிற அசிஸ்டன்ஸு பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. தேங்க்ஸா, இவரே வாழ்க்கையில் எப்போ சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. இவனும் முழிக்கிறான், என்ன தேங்க்ஸ் சொல்கிறான், தேங்க்ஸ்லாம் சொல்லணுமான்னு அப்படின்னோடனே அவனும் முழிக்கிறான். ஆனால் அவன் வாயிலேருந்து தேங்க்ஸே வர மாட்டேங்குது. சரி நீ சொல்லவே தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு பீச் என்ன பண்ணேன்னா கீழே இறங்கி போகிறான். உடனே இவன் வந்து அவன் போகிறத பார்த்துட்டு தேங்க்ஸ் பீச் அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஓகே டன், ஐயோ வெல்கம் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன நம்ம தேங்க்ஸ்லாம் சொல்கிறோம், அவன் வெல்கம்னு சொல்கிறான், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே என்னென்னா ஷூட் நடக்குது. ஸோ பீச் வந்து போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறான். ஆரனும் அங்கே இருக்கான். ஆரனுக்கு வந்து அந்த பொக்கே வந்து சேர்ந்துருது. ஆரன் வந்து பீச் கிட்ட பேசுகிறான், இங்கே பாரு எனக்கு இந்த பொக்கே யாத்திரமா கொடுத்தா, அந்த மாஃபியா நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் அவர் தான் வந்து பாஸான், சிஇஓவான், தீ தான் வந்து அவர், ஸோ பரவாயில்ல எனக்கு பொக்கேலாம் வேறு கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே பீச் சிரிக்கிறான். பரவாயில்ல பொக்கே கொடுத்துருக்காரா, சரி ஓகே, இப்போனாச்சும் நீ ஓகேவா, நார்மல் ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் நார்மல் தான், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் சொன்னோன்னே பரவாயில்ல ஏதோ இவன் நார்மல் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு ஒரு நிம்மதி வருது. பட் இப்போ என்னன்னா நம்ம ஆழ்த்தி என்ன பண்ணியிருப்பானா, பீச்சுக்காக ஒரு பொக்கேவும் அண்ட் ஒரு சாக்லேட்டும் அமுச்சு வச்சுருப்பான். யாருக்குன்னா பீச்சுக்காக. ஆரனுக்கு வெறும் பொக்கே மட்டும்தான் அமுச்சிருப்பான், பட் பீச்சுக்காக சாக்லேட்லாம் அமுச்சு வச்சுருப்பான். ஆனால் பீச் என்ன நினைப்பான்னா, எனக்கு யார் சாக்லேட்லாம் கொடுக்க போகிறா, இது கண்டிப்பாக வந்து உனக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடவே மாட்டான். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவான். இதை யார் பார்த்துருவாங்கன்னா அந்த ஷூட்டிங்கில் நம்ம தீ பார்த்துருவான். பார்த்த உடனே என்ன பண்ணுவான்னா பீச் கிட்ட போயிட்டு, நான் உனக்கு கொடுத்த சாக்லேட்டை நீ இதுக்கு மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும்போது, எனக்கு நீங்கள் ஏன் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் கேட்பான். எனக்கு பயங்கர பொசசிவ் ஆகிடும், நான் கொடுத்த சாக்லேட் எதுக்குடா நீ மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்பான். இவன் வந்து இல்லை எனக்கு அது எப்படி தெரியும் எனக்குன்ட்டு, அதில் என் பேர் எழுதலையேன்னொன்னே, இன்னும் உன் பேர் எழுதல, இதுக்கப்புறம் அவனுக்கு தான் அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் முழிப்பான். உடனே தீ என்ன பண்ணுவானா, சரி வா டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூப்பிட்டு போயிடுவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது, நீ யாருன்னா தானே கூப்பிட்டு போகணும், எதுக்கு என்ன கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரி. சரி ஓகே இவனுக்கு கன் வேறு வச்சுருக்கானுங்க, வரலன்னு சொன்னால் சுட்டுருவானுங்கன்ட்டு அவனும் கிளம்பிட்டு அங்கே டின்னர் சாப்பிட போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா, இவன் தீ வந்து அவன் ஒர்க்கே ஃபுல்லாக டேப்பில் பார்த்துட்டே இருப்பான். இவன் பீச் கேட்பான், நீ எதுவும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படின்றான். சரி ஓகே அவனோட பிளேட்லேயாவது நம்ம அந்த ஃபுட்டு எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு அந்த மீட் எடுத்து வைக்க போவான். அவன் காலாண்ட கைப்பற்றும், தீயோட கால் கிட்ட பீச்சோட கைப்பற்றும். ஸோ உடனே தீ என்ன பண்ணுவான்னா கையை தட்டி விட்டுருவான். அது வந்து அந்த பாத்திரத்தில் போய், அந்த சூடான பாத்திரத்தில் போய் டச் ஆகி அவனுக்கு கொஞ்சம் எரிஞ்சிரும் ஒரு மாதிரி கை. ஸோ இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. பீச் வந்து ஜஸ்ட்டு ஃபுட்டு தான் எடுத்து கொடுக்க போனான், பட் தீ ஏன் தட்டி விட்றான் அப்படின்னோடனே, ஏன்னா தீ வந்து ஃபுல்லாகவே வந்து அவனை யாருன்னா இனிமே வந்து அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படின்ற பயத்திலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு பையன். ஏன்னா அவன் ஃபேமிலியே வந்து மாஃபியா தான், யார் எங்கேருந்து வந்து அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு மாதிரி அலர்ட்டாக இருக்கிற பையன். பட் பீச் அப்படி கிடையாது, ஒரு லவ்விங்கான பர்சன். ஸோ பீச்சுக்கு வந்து என்னென்னா என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாறிடும். பட் எதுவும் கேட்டுக்க மாட்டான். தீக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், ஐயோ இவன் கையை போயிட்டு இப்படி பண்ணிட்டோமே, தட்டி விட்டோமே, அது வேறு லைட்டாக எரிஞ்சிருக்கே, அடிபட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனும் ஃபீல் பண்ணுவான். தென் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அவங்க காரில் போகும்போது பீச் எதுவுமே பேச மாட்டான் தீக்கிட்ட.
கரெக்டாக வீட்டாண்ட வந்தோடனே பீச் இறங்க போவான். உடனே தீ என்ன சொல்லுவான்னா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் இது பெரிய காயம் கிடையாது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். உடனே தீ வந்து இறங்கிட்டு, ஏன் போகிற, எதுக்கு இப்போ கோவப்படுற, நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாம், பெரிய காயம் இல்லைன்ற, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நீ சைலண்ட்டாகவே வந்த அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வலிக்குதுன்னு நான் சைலண்ட்டாக வரல, எனக்கு பேச வேணாம் தான் நான் சைலண்ட்டாக வந்தேன் அப்படின்னு பீச் ஒரு மாதிரி கோவமாக சொன்னோடனே தீக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ எதுக்கு கோவப்படுறேன், நான் என்ன பண்ணேன், நான் உன்னை கை தட்டி விட்டேன்றதுக்காக இப்படி பேசுறியா நீ அப்படின்னோடனே, ஆமாம் அப்படி தான் பேசுவேன், வேறு என்ன பண்ணுறது, உனக்கு நான் கொன்றுவேன்ற பயம் இருந்தால் நீ எதுக்கு என்கிட்ட வரணும், எதுக்கு என் வீட்டுக்கெலாம் நீ வரணும், எதுக்கு என்னை கூப்பிடணும், அதுவும் உன் ஆளுங்க எப்போவுமே உன் கூட இருக்காங்க, அண்ட் உன் கன்ஸ் எப்போவுமே உன்கிட்டே தான் இருக்குது, உன் இடுப்பில் கூட ஒரு கன் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட வரணும், இவ்வளோ கன்ஸ் இருக்கும்போது நான் எப்படி வந்து உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவேன், அப்படி நம்பிக்கை இல்லாதவங்களாம் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி கோவப்பட்டுருவான். தீக்கு ஒன்றுமே புரியாது, ஒரு மாதிரி சேட் ஆகிடுவான் தீ. ஸோ தீ என்ன கேட்பானா, சரி நான் என்ன பண்ணால் உன் கோவம் குறையும், அதையாவது சொல்லேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா என்ன பண்ணோன்ட்டு அப்படின்னோடனே இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலி என்னென்னா இவன் நிறைய சீரியல் பார்ப்பான், ஒரு சீரியல், அந்த சீரியல்லேருந்து ஒரு லைன் வர எடுத்து விடுறான். சாரி மட்டும் சொல்ல மாட்டான், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்கிட்ட இருக்கிற காயத்தை நான் எனக்கு கூட எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அந்த டைலாக்கை சொல்லி அவன் கையில் அந்த அடிப்பட்ட இடத்துல கிஸ் பண்ணுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் எபிசோட்க்கு நான் கண்டிப்பாக போடுறேன். Thanks for watching. Bye.